உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் விமர்சிக்க கூடாதா? விமர்சிக்க கூடாது என்ற அச்சுறுத்தல். ஜனநாயகத்தில் அனைத்தும் விமர்சனத்துக்கு உட்பட்டவை, அனைத்தும் கேள்விக்கு உட்பட்டவை. ஆகவே அந்த நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்கிற குரல் ஜனநாயகத்தின் குரல். நியமனங்களில் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடும் 5 அல்லது 6% அளவில் தான் நிரப்பப்படுகிறது. உயர் நீதிமன்றம் போன்ற மிக உயர்ந்த பதவிகளில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாது என்பது உறுதியாகும். ஆகவே கூட்டி கழித்து பார்த்தால் இடஒதுக்கீடு என்பது ஒரு ஏமாற்று வேலை, ஒரு மோசடி வேலை. வழங்கிடு 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 வாய்ப்பு மறுக்கப்பட்ட அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் உரிய வாய்ப்பு வழங்கிடு கொலிஜியத்துல செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல 4 பேர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வராங்க. ஏற்கனவே பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் 11 பேர் இங்க இருக்கிறாங்க. இன்னும் அப்பர் காஸ்ட் நிறைய இருக்கிறாங்க. திரும்ப அவங்களை கொண்டு வந்தா எல்லா நிலையிலும் அவங்க தான் இருப்பாங்க. மற்ற சமூகம் எல்லாம் இந்தியர்கள் இல்லையா? இந்தியர்கள் இல்லையா? 100 விழுக்காட்டுக்கு மேல் அவர்களே இன்னும் ஆதிக்கம் செய்கிறார். இது எப்படி நிகழ்கிறது? இங்கே இன்னும் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. இன்னும் வர்ணாசிரம தர்மம் தான், மனுஸ்மிருதி சட்டம் தான் நடைமுறையில் இருக்கிறது என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களே உயர் நீதிமன்றம் என்பதற்கு பதிலாக உயர் சாதி மன்றம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். வழங்கிடு வழங்கிடு நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்திற்கும் உரிய வாய்ப்பு வழங்கிடு. நடத்திடு கொலேஜியம் தேர்வினை நேர்மையாக நடத்திடு. வெளிப்படையாக நடத்திடு. வழங்காதே நீதிபதிகள் நியமனத்தில் ஏற்கனவே அதிகம் உள்ள எந்த சமூகத்திற்கும் வாய்ப்பு வழங்காதே. வழங்கிடு வாய்ப்பு மறுக்கப்பட்ட அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் உரிய வாய்ப்பு வழங்கிடு. வாய்ப்பு மறுக்கப்பட்ட அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் உரிய வாய்ப்பு வழங்கிடு. நியாயமா? உயர் நீதித்துறையிலே 80% உயர் சாதி. உயர் நீதித்துறையிலே 80% உயர் சாதி. நியாயமா? மற்ற சமூகம் எல்லாம் இந்தியர்கள் இல்லையா? இந்தியர்கள் இல்லையா? பதில் சொல் நீதித்துறையே பதில் சொல். சட்டம் ஏற்று உயர் நீதித்துறையிலே இடஒதுக்கீட்டு சட்டம் ஏற்று. வழங்கிடு மாவட்ட நீதிமன்றத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கிடு. ஜனநாயகம் அனைவருக்கும் பிரதிநிதித்துவம். இதுவே ஜனநாயகம். அனைவருக்கும் சமூக நீதி. அனைவருக்கும் உரிய வாய்ப்பு. எங்கே நீதி? மறுக்கப்படும் சமூக நீதி. நீதிபதிகள் நியமனத்தில் மறுக்கப்படும் சமூக நீதி. ஊருக்கெல்லாம் நீதி சொல்லும். நீதித்துறையே நியாயமா? வாய்ப்பு மறுப்பது நியாயமா? ஆர்ப்பாட்டம் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். நண்பர்களே, நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி என்ற கோரிக்கை
ஏன் வருகிறது? இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தம் சொல்றோம். 1980 வரை உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து யாருமே போக கிடையாது. முதல் போனவர் தமிழ்நாட்டில இருந்து வரவராஜன். 1980 வரை உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு ஓபிசி சமூகத்திலிருந்து இந்தியாவில் யாருமே போல. முதல் போனவர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள். அதுவும் பெரியார் சொல்லித்தான் வரதராஜன் அவர்கள் செல்கிறார். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் எல்லோருக்குமான வாய்ப்பு, சம வாய்ப்பு எல்லாம் சொல்றாங்க. ஆர்டிகல் 14ல சம வாய்ப்புன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா சமூகத்துக்கும் எங்க வாய்ப்பு இருக்கு? அதே போல நீதிபதிகள் நியமனத்தில் சிலர் தேர்வு பண்றாங்க. அவர்கள் அந்த சமூகத்துக்கான பிரதிநிதியா கிடையாது. பாபர் மசூதி வழக்குல அப்துல் நசீர் என்ற ஒரு இஸ்லாமியர் தீர்ப்பு சொன்னாரு. அவர் இஸ்லாமிய சமூகத்தின் பிரதிநிதியா? ஆனா கேட்டா சொல்லுவாங்க, நாங்க இஸ்லாமியர்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கிறோம். அதனால பிரதிநிதித்துவம் என்பது சமூக அக்கறை கொண்ட, சமூக நலன் கொண்ட, சமூகத்தில் பணியாற்றக்கூடிய, சமூக பிறக்கை கொண்ட வழக்கறிஞர்களை நீதிபதியா நியமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் ரெப்ரசன்டேஷன் இல்ல, எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் வேணும். பட்டியல் சமூகத்துல இருந்து தலையாற்ற ஒரு ஆள் எடுக்கிறது, ஓபிசில இருந்து தலையாற்றுல ஒரு எடுக்கிறது, கிறிஸ்தவர்ல இருந்து தலையாற்றுல ஒண்ணு எடுக்கிறதுல அது ஏற்புடையது அல்ல. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லன்னா, இப்ப செலக்ஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. கொலிஜியத்துல இந்த செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல 4 பேர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வராங்க. ஏற்கனவே பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் 11 பேர் இங்க இருக்கிறாங்க. இன்னும் அப்பர் காஸ்ட் நிறைய இருக்கிறாங்க. திரும்ப அவங்களை கொண்டு வந்தா எல்லா நிலையிலும் அவங்க தான் இருப்பாங்க. நாங்க ஒரு ஆர்ப்பாட்ட அனுமதி கேட்டா எங்களுக்கு அங்க தரமாட்டாங்க. வேற கோரிக்கை எதுவுமே நடக்காது. 10% இடஒதுக்கீடு தீர்ப்பு எப்படி வந்துச்சு? அதுல மெஜாரிட்டி அப்பர் காஸ்ட், அதுல ஒரு 3 பேர் இங்க ஓபிசி SC/ST இருந்திருந்தா தீர்ப்பின் தன்மையே மாறி இருக்கும் அப்படின்றதா உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு வரையும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். கொலிஜியத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க. அதே போல 2014 இருந்து இன்று வரை மோடி ஆட்சியில 79% மேல் சாதியை சேர்ந்தவர்கள் தான் நியமித்திருக்கிறார்கள். என்ன நடக்குதுன்றே தெரியல. கொலிஜியம் எப்படி நடக்குது அப்படின்றதும் தெரியல. எனவே வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வு நடைபெற வேண்டும். இதை வலியுறுத்தி தமிழ்நாடு பார் கவுன்சில் தீர்மானம் போட்டாங்க. எல்லாரையும் சந்திச்சு மனு கொடுத்துட்டாங்க. அதே போல அனைத்து வழக்கறிஞர் சங்கம் தலைமை நீதிபதி பார்த்துட்டாங்க. தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கிறது. ஆனாலும் இங்க எந்த நடவடிக்கையும் செய்யாமல் இருக்கிறார்கள். எனவே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. மூத்த வழக்கறிஞர் சின்னராஜா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். அடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் கண்டன உரை நிகழ்த்த நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர்கள் அன்பழகன், அருண் ஜோசப், சரவணன், இன்குலாப், ரவிக்குமார், மாதவன், கனகவேல், ராஜேந்திரன், முகமது அப்பாஸ் ஆகிய தோழர்களை, இதில் பங்கேற்று சமூக நீதியை வலியுறுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் மோகன்குமார் அவர்களை, மதுரை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் திரு பாஸ்கரன் அவர்களை, மூத்த வழக்கறிஞர் தோழர் பசும்பன் பாண்டியன் அவர்களை, பார் கவுன்சில் உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக் அவர்களை, மூத்த வழக்கறிஞர் திரு அருள்வடிவேல் சேகர் அவர்களை, மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக
வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதனை மேலும் வலியுறுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு மதுரை வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் பங்கேற்று என்னுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கியமைக்காக முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் அவற்றில் சமூக நீதி பின்பற்றப்படவில்லை. இது மிக பெரும் அநீதி என்பதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து நாம் அனைவரும் குரல் எழுப்பி வருகிறோம். பேசிய வழக்கறிஞர்கள் அது குறித்து விரிவாக உங்களிடத்திலே பதிவு செய்திருக்கிறார். இடஒதுக்கீடு என்பது ஒரு மோசடி என்பதை நான் பல சந்தர்ப்பங்களில் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறேன். 4ஆம் தரம் 3ஆம் தரம் பணிகளில் தான் இடஒதுக்கீடு என்பதே நடைமுறையில் இருக்கிறது. அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடு என்பதே இல்லை. பேராசிரியர் நியமனங்கள், துணைவேந்தர் நியமனங்கள், உயர் கல்வி நிறுவனங்களில் இருக்கிற இயக்குனர் போன்ற பதவிகள், இப்படி அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடு இல்லை. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை. அதே போல நீதிமன்றங்களில், குறிப்பாக உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஆகியவற்றில் இடஒதுக்கீடு நடைமுறையில் இல்லை. இந்த பதவிகளில் அதிகாரம் வாய்ந்த இடங்களில் இடஒதுக்கீடு ஏன் இல்லை என்பதை இதுவரையில் யாரும் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்கவில்லை. அதற்கு தயாராகவும் இல்லை. தனியார் துறைகள் தான் இங்கே பெருமளவில் உள்ளன. அரசு துறைகள் மிக சொற்பம்தான். 15% அரசு துறைகள் என்று எடுத்துக்கொண்டால் 85% தனியார் மயப்படுத்தப்பட்ட துறைகள் தான். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடே இல்லை. 15% இருக்கிற அரசு துறைகளில், மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறைகளில் இடஒதுக்கீடு வேலை நியமனங்களில் மட்டும் இருக்கிறது. பதவி உயர்வில் இல்லை. வேலை நியமனங்களில் கூட 3ஆம் தர 4ஆம் தர பணிகளில் தான் இடஒதுக்கீடு கணிசமாக நிரப்பப்படுகிறதே தவிர அதுவும் முழுமையாக இல்லை. 18% SC/ST என்றால் 18% எல்லா துறைகளிலும் நிரப்பப்படுவதில்லை. கூட்டுவது, பெருக்குவது, கழுவுவது போன்ற சாதாரண வேலைகள், OA போன்ற வேலைகள், ஆபீஸ் அசிஸ்டன்ட், இது மாதிரியான வேலைகளில் இடஒதுக்கீடு ஓரளவுக்கு பின்பற்றப்படுகிறது. 6%-7% அளவுக்கு தான் SC/ST-க்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படுகிறது. OBC நிலைமையும் அவர்களுக்கு 27% மத்திய அரசு துறைகளில் இருக்கிறது என்றால் அவ்வளவு கிடையாது. அதிலும் 10%க்குள்ளாகத்தான் நிரப்பப்படுகிறது. எல்லா துறைகளிலும் 27% ஒவ்வொரு துறையிலும் இடஒதுக்கீடு நிரப்பப்படுகிறதா? கல்வித்துறை என்றால் 27% இருக்கிறதா என்றால் என்று ஒவ்வொரு துறையும் அப்படி தனித்தனியே பார்த்தால் இந்த 27% என்பது கூட நிரப்பப்படுவதில்லை. OBC 15% SC-க்கு, 7.5% ST-க்கு. ஒப்பீட்டளவில் 5-6% தான். பதவி உயர்வில் இடஒதுக்கீடே கிடையாது. அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடே கிடையாது. ஆக தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு இல்லை. அரசு மற்றும் பொதுத்துறைகளில் இடஒதுக்கீடு இருந்தாலும் கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய பதவிகளில் மட்டும்தான், நியமனங்களில் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடும் 5 அல்லது 6% அளவில் தான் நிரப்பப்படுகிறது. உயர் நீதிமன்றம் போன்ற மிக உயர்ந்த பதவிகளில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஆகவே கூட்டி கழித்து பார்த்தால் இடஒதுக்கீடு என்பதே ஒரு ஏமாற்று வேலை, ஒரு மோசடி வேலை என்றுதான் தெரிய வருகிறது. சமூக நீதி என்பது முழுமையாக நடைமுறையில் இல்லை. மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும், அதுவும் உயர்த்தவில்லை. SC/ST மக்கள் தொகை இன்றைக்கு 2011 படி பார்க்க போனால் 21% தமிழ்நாட்டில். 21% இடஒதுக்கீடு இருக்கிறதா என்றால் இல்லை, உயர்த்தப்படவில்லை. கேட்டால் 50% மேல் உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று ஒரு உச்சவரம்பு விதித்து விட்டது. ஆகவே அதை உயர்த்த முடியாது என்ற ஒரு நிலை. தமிழ்நாட்டில் மட்டும் விதிவிலக்காக போராடி 69 என்கிற இடஒதுக்கீட்டை அரசமைப்பு சட்டம் அட்டவணை 9 இணைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாதுகாப்புக்காக. வேறு எந்த மாநிலங்களிலும் அப்படி இல்லை என்கிற ஒரு சொல்லப்படுகிறது. ஆனால் சில மாநிலங்களில், பீகார் போன்ற மாநிலங்களில் 70 விழுக்காட்டுகளை நடைமுறைப்படுத்துகிறார். இதை மீறி செய்கிறார். இடஒதுக்கீட்டை உயர்த்த முடியாது என்பதற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டியவர்கள் EWS என்ற ஒரு புது பிரிவை, முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குகிறோம் என்கிற பெயரில் 10% வழங்கியிருக்கிறார்கள். அந்த 10% உச்ச நீதிமன்றத்தின் உச்ச வரம்பை மீறுகிறதா இல்லையா என்று யாரும் விளக்கம் சொல்லவில்லை. அந்த 10% இதிலிருந்து எடுக்கிறார்கள். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற 50%க்குள் இருந்து அதை பின்பற்றுகிறார்களா அல்லது 50 தாண்டி
எடுத்து கையாளுகிறார்களா என்ற கேள்விக்கு விடையில்லை. அந்த 50% உச்சவரம்பை மீறுகிற வகையில் அரசே நாடாளுமன்றமே அவர்களுக்கு என்று ஒரு சட்டத்தை உடனே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ்கான இந்த இடஒதுக்கீட்டை முற்றாக சிதைத்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டு அனைத்து பொதுத்துறைகளையும் தனியார் துறைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ரயில்வே, அதே போல விமான நிலையங்கள், வங்கிகள், என்எல்சி போன்ற நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிவிட்டால் அதுல இடஒதுக்கீடு கேட்டு போய் நாம் நிற்க முடியாது. அதற்காக இனி போராட்டம் நடத்த வேண்டும். அது எத்தனை 10 ஆண்டுகள் கடந்து போகும் என்று தெரியாது. தனியார் துறை இடஒதுக்கீட்டை கொண்டு வர முடியுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தத்திலே இடஒதுக்கீடு என்கிற கோட்பாடே கூடாது என்பதற்காகத்தான் EWS என்கிற பெயரில் ஒரு இடஒதுக்கீட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டுக்கான கொள்கை என்பது சமூக நீதி கொள்கை. EWS என்பது சமூக நீதி கொள்கை அல்ல. அது சமூக நீதி அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு அல்ல. ஆகவே இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படை கோட்பாடு சமூக நீதி என்பதை நீர்த்து போக செய்வதுதான். அது இல்லை, அது மட்டுமே கிரைட்டீரியா இல்லை என்று அதை மறுதளிப்பதுதான், அதை செயலிழக்க வைப்பதுதான் ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருக்கிறது. அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான், ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்டதல்ல. ஏழை மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை. பொருளாதார அடிப்படையில் அவர்களுக்கு கடன் உதவி செய்யலாம், உதவித்தொகை வழங்கலாம், வேறு வருமான வரம்பு உயர்த்தி அவர்களுக்கு அரசு சலுகைகளை செய்யலாம். இப்படித்தான் ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல் திட்டங்கள். ஆனால் இடஒதுக்கீட்டிலே பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொண்டு வருகிறார். இடஒதுக்கீட்டிற்கு பொருளாதார நிலையை ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்பதுதான் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியிலே விவாதிக்க பெற்று புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற அன்றைய சமகால தலைவர்கள் விரிவாக விவாதித்து எக்கனாமிக்கல் ஸ்கேல் என்பது கூடாது, சோசியல் ஸ்டேட்டஸ் என்பது மட்டும்தான் சமூக நீதிக்கான ஒரு அடிப்படை நியதியாக இருக்க முடியும். இந்த சமூகத்தில் சாதி இருக்கிற வரையில் சமத்துவம் இருக்காது. ஆகவே அந்த சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு சமூக நீதி என்கிற கோட்பாடு தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் தான் பொருளாதாரத்தை அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள், அன்றைய சமகால தலைவர்கள் விரிவாக விவாதித்து அதை மறுதளித்தார்கள், நிராகரித்தார்கள். பொருளாதார அளவுகோல் கூடாது என்பதை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு EWS எதற்காக வந்தது என்றால் அந்த கிரைட்டீரியாவை தகர்க்க வேண்டும் என்பதுதான். சமூக நீதி என்பது சாதி அடிப்படையிலானதாக இருக்கிறது. அதனால் உயர் சாதி மக்களுக்கு மறுக்கப்படுகிறது, வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. SC, ST மற்றும் OBC மைனாரிட்டிஸ் மட்டும் இடஒதுக்கீட்டு பயன்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதனால் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்கிற அந்த சமூக பிரிவினருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சில அமைப்புகள், மதவாத அமைப்புகள் தொடர்ந்து கோரிக்கையாக வைத்து அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுதான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு பிரிவு, புதிய கோட்பாடு. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் சமூக நீதி என்கிற கோட்பாட்டையே சிதைக்கிற முயற்சி அது. EWS என்பது முன்னேறிய சமூகத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதாக சொல்லப்படுகிறதே தவிர உண்மை காரணம் அது அல்ல. சமூக நீதிக்கான அடிப்படையான நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை சிதைப்பதுதான் அவர்களின் கருத்து. ஆக ஒட்டுமொத்தத்தில் நாம் இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறோம். சொல்ல போனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும். உயர் நீதிமன்றங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து உயர் நீதிமன்றங்களிலும் இது நடைமுறைக்கு வர வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலும் அப்படி நடைமுறைக்கு வர வேண்டும். நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை கடந்த நிலையில் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரே கோலோச்சுகிறார்கள். 90 விழுக்காட்டுக்கு மேல் அவர்களே இன்னும் ஆதிக்கம் செய்கிறார்கள். இது எப்படி நிகழ்கிறது? இங்கே இன்னும் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. இன்னும் வர்ணாசிரம தர்மம் தான், மனுஸ்மிருதி சட்டம் தான் நடைமுறையில் இருக்கிறது என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களே ஒரு சான்றாக இருக்கிறது. யாராலும் அதற்குள்ளே தலையிட முடியாது. அவ்வளவு பெரிய இறுக்கம் நிறைந்த இரும்பு எஃகு கோட்டையாக அது இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திற்குள்ளே
எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களும் ஓபிசி தலைவர்களும் புரட்சியாளர்களும் கூட அந்த நீதிபதிகள் நியமனத்தில் தலையிட முடியாது, கருத்து சொல்ல முடியாது, கை வைக்க முடியாது, அசைக்க முடியாது என்கிற நிலை இருப்பது எந்த அடிப்படை? அதற்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது? IAS IPS போன்ற பதவிகளுக்கு UPSC மூலம் தேர்வு நடத்தி ஒரு முறைக்கு பல முறை முயற்சி எடுத்து அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் நேர்காணலிலும் தோல்வியடைந்து பிறகு தேர்ச்சி பெற்று அந்த அதிகாரத்திற்கு வருகிறார்கள். ஆனால் நீதிபதிகள் நியமனங்களில் மட்டும் இது போன்ற எந்த நடைமுறையும் தேவையில்லை. கொலீஜியம் என்கிற முறையில 3 பேர் கூடி ஒட்டுமொத்த தேசத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அநீதி! இது இந்த 3 பேர் எப்படி ஒரு, அதாவது அல்டிமேட் என்பது சுப்ரீம் கோர்ட் தான், அதுக்கு மேல எதுவும் கிடையாது, நோ அப்பீல். அங்க என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் கடைசி தீர்ப்பு. அதை சொல்லக்கூடிய இடங்களில் 60 பேரோ 70 பேரோ நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த நியமனத்தை செய்யக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கும் கிடையாது, மற்றவர்களுக்கும் கிடையாது, எந்த ப்ராசஸும் இல்லை. ஒப்புக்கு அரசின் கவனத்திற்கு அனுப்புகிறார்களே தவிர தீர்மானிப்பது கொலீஜியம் என்கிற 3 பேர் கொண்ட 3 நீதிபதிகளை கொண்ட பேனல் தான். அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அவர்கள் என்ன மைண்ட் செட் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் எப்படிப்பட்ட பின்னணியில் வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்? என்ன கோட்பாட்டை உள்வாங்கியவர்களாக இருக்கிறார்கள்? இவற்றில் இடம்பெறக்கூடிய, அது தமிழ்நாடு அளவிலே இருக்கிற கொலீஜியமாக இருந்தாலும் அகில இந்திய அளவிலே இருக்கிற கொலீஜியமாக இருந்தாலும் அது இடம்பெறக்கூடியவர்கள் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக, அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்ற சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீதிபதிகள் நியமனங்களிலும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆதாரங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா, ஆவணங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா, சாட்சியங்களின் அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா, சட்டம் ஒழுங்கு என்கிற அடிப்படையில் ஒரு அளவுகோலை கொண்டு 2 பேரும் ஒற்றுமையாக போங்கள் என்று உள்ளூரிலே கீழே செய்யப்படுகிற கட்ட பஞ்சாயத்தை போல அல்லவா ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் விமர்சிக்க கூடாதா? விமர்சிக்க கூடாது என்கிற அச்சுறுத்தலும் இருக்கிறது. ஜனநாயகத்திலே அனைத்தும் விமர்சனத்துக்கு உட்பட்டவை, அனைத்தும் கேள்விக்கு உட்பட்டவை. ஆகவே அந்த நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்கிற குரல் ஜனநாயகத்தின் குரல். இது ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட சிலரின் குரல் அல்ல. ஜனநாயகம் இருப்பதால் தான் பாதிக்கப்பட்டவர்கள் பேசுகிறோம். ஜனநாயகத்தின் குரலாகத்தான் பாதிக்கப்பட்ட தரப்பின் குரல். இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தை நீதிபதிகளிலே மொத்தம் இன்றைக்கு 60 பேர், 65 பேர் அதிலே நியமனம் செய்யப்பட்டு பணியிலே இருப்பவர்கள் 12 பேரோ 13 பேரோ உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள். உயர் நீதிமன்றம் என்பதற்கு பதிலாக உயர் சாதி மன்றம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அந்த கொலீஜியத்திலே இருப்பவர்களை சாட வேண்டும் என்பதல்ல எங்களுடைய நோக்கம். நியமனங்களில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. ஆகவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே சட்டத்தில் திறம் வாய்ந்தவர்கள், ஆற்றல் வாய்ந்தவர்கள், சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள், தீர்ப்பு எழுதக்கூடிய வல்லவர்கள் என்று அவர்களே தீர்மானித்துக் கொண்டு இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை கையாளுகிறார்கள். அதிலே மாவட்ட நீதிமன்றங்களில் வேலை செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள், மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள வழக்கறிஞர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே பல நிகழ்வுகளில் அல்லது மாநாடுகளில் தீர்மானங்களாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். ஆகவே இந்த சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு தொடர் போராட்டங்கள் தேவைப்படுகிறது. மதுரை நீதிமன்றத்தில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும். அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களின் வாசல்களிலும் இது நடைபெற வேண்டும். எல்லா இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.